மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ். நான் நிரோஷா. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அப்புறம் நிரோஷா, இன்னைக்கு என்ன அரசியல்ல பல கட்சிகள் இருக்கு. பல விதமா அரசியல் நடக்குது அதுக்குள்ள அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்போ ரொம்ப ஹாட்டா ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கிறது ரொம்ப பேசு பொருளா போய்கிட்டு இருக்கிறது பாமக நடக்கக்கூடிய அந்த இஷ்யூ மட்டும்தான். ஸோ அப்பா மகனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் போராட்டம், கட்சி போராட்டம், ஸோ இதை இப்படி எல்லாமே நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அந்த ரெண்டு பேருடைய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கான்ட்ரவர்சியா போய்கிட்டு இருக்கு. இப்போ அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் என்னோட தப்பு தான், எல்லாமே தலைவராக்குனது எல்லாமே சின்ன வயசுலேயே பதவி கொடுத்தது என் தப்பு தான் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் அன்புமணி மேல அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுக்கிட்டு இருக்காராம். அந்த கட்சிக்குள்ள ரொம்ப ஒரு மாதிரி உட்கட்சி பூசல் போய்கிட்டு இருக்கு. இது உண்மையிலே இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்குதா, இல்ல பின்னாடி இருந்து யாராவது தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறாங்களா அப்படின்றது தெரியல. சோ இதுதான் இப்ப அரசியல் வட்டாரத்தை ஒரு பேசு பொருளா போய்கிட்டு இருக்கு. அதை பத்தின ஒரு விளக்கம். நேற்று தினத்துல ஐயா ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்கள மத்தியில என்ன பேசினார் அப்படின்னா, அன்புமணி மேல பயங்கரமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நம்ம தாயை என்னவா நினைப்போம், கடவுளுக்கு ரேஞ்சு நினைப்போம். ஆனா அந்த தாய் மேலேயே அடிக்கிறதுக்கு பாய்ந்தாரு. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொங்கல் நிகழ்ச்சியில வீட்டுல எல்லாருமே கூடியிருக்கிற டைம்ல அப்போ அவங்க அம்மா அன்புமணி கிட்ட சொல்லியிருக்காங்க, முகுந்தனை அன்புமணி முகுந்தனை இளைஞரணி செயலாளர் முகுந்தனை இளைஞரணி தலைவரா போட்டதுக்கு இவ்வளவு சண்டை போடுற, இவ்வளவு பிரச்சனை பண்றியே, உன்னுடைய ரெண்டாவது மகளை அந்த பதவியில உட்கார வச்சு நீ அமைதியான இருந்திருப்ப அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது, அதற்கு கோவப்பட்டு தன் கையில இருந்த வாட்டர் பாட்டில தீக்கி என்ன பண்ணிருக்காரு, தன் தாய் மேல அடிச்சிருக்கதா நம்ம சொல்லல, ஐயா ராமதாஸ் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது மாத்திரம் இல்லாம என்னன்னா, நிறைய பேர் கட்சியில செயல்பட விடாம, செயற்குழு மீட்டிங்ல, பொதுக்குழு மீட்டிங்ல மற்றவங்க கருத்தை கேட்காம தன்னிச்சையாவே முடிவு எடுத்துக்கிறார். அன்புமணி அவர்களுக்கு தலைமை பண்பு சரியில்லை, ஏகப்பட்ட பொய் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு விஷயம் நிறைய சொல்லியிருக்காரு. கட்சியில பாத்தீங்கன்னா முன்னோடிகள்லாம் கட்சியை விட்டு விலகி போனது காரணம் எல்லாத்துக்கும் அன்புமணி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அன்புமணிக்கு தலைமை பண்பு சரியில்லை, தன் மக்களிடத்துல அனுதாபத்தை தேடுறதுக்காக நான் என்ன தவறு செஞ்சேன், ஏன்னா நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவரு தவறு செய்யல, நான் தான் தவறு செஞ்சேன், நான் கொடுத்த சத்தியத்தையும் மீறி அன்புமணியை கட்சிக்குள்ள கொண்டு வந்தது என் தவறு, அது மாத்திரம் இல்லாம 35 வயசுல மினிஸ்டர் ஆக்கி அழகு பார்த்தது என்னுடைய தவறு, சோ இந்த தவறை நான் இன்னைக்கு உணர்றேன் அப்படின்றத ஐயா ராமதாஸ் அவர்கள் கண் கலங்கி அவர் சொன்னார். அது நார்மலா சொல்லி ரொம்ப இந்த வயசுலயும் அவர் கண் கலங்கி பேசுறது எல்லார் மத்தியில ரொம்ப என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஐயா எமோஷனல் ஆகுது. ஏன்னா ஐயா இந்த மாதிரி பேசுறது இல்லையே, இது மாதிரி பண்ணது இல்லையே. ஏன்னா குடும்பத்துக்குள்ள 4 செவத்துக்குள்ள நடக்கிற விஷயம் வீதிக்கு வருதுன்னா அப்ப எந்த அளவுக்கு இவர் மன உளைச்சல் இருந்திருப்பாரு, என்னென்ன விஷயங்களை அன்புமணி அவர்கள் செஞ்சிருப்பாரு அப்படின்றத நம்மளுக்கு யோசிக்க தோணுது. அது மாத்திரம் இல்லாம நான் அதிமுக கூட்டணியில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணி வரைக்கும் நாங்க பேசுறோம். ஆனா சௌமியா அவர்கள் என்ன பண்றாங்க, 2 பேரும் என் காலில் விழுந்து பாஜக கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என் காலில் விழுந்து அழுதாங்க. இதுல அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நீங்க அதிமுக கூட கூட்டணி வைக்கிறத காட்டிலும் பாஜக கூட கூட்டணி வச்சுன்னா நான் பழைப்பேன், இல்லாட்டி எனக்கு கொல்லி போடுற ரேஞ்சுக்கு தான் நீங்க வந்துடும் அப்படின்னு சொன்ன காரணம் நான் நிர்பந்தத்தினால தாங்க பாஜக கூட கூட்டணி வச்சேன். நைட்டு ஃபுல்லா அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம்னு சொல்லிட்டு பேசுனாங்க. காலையில எங்க வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா பாரத் மாதா கி ஜெய் அப்படின்ற ஒரு கோஷம் கேட்குது, என்னாலே புரிஞ்சுக்க முடியல அப்படின்ற ரேஞ்சில எல்லாம் நிறைய குற்றச்சாட்டுகளை மனசுக்குள்ள இருந்தது எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள நடக்கிறத பொதுவெளியில என்ன பண்ணிருக்காரு ஐயா ராமதாஸ் அவர்கள் பேசுறது. சோ இதுக்கு ஈடா பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாவட்ட செயலாளர்களை கூட்டி அதிரடியான முடிவு எடுத்திருக்கிறார் அன்புமணி அவர்கள். என்ன விஷயம் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை பாமக இவரை விட்டு இவர் கைக்கு போயிருதா அப்படின்ற ரேஞ்சில தான் இருக்கு. ஏன்னா பாமகவுடைய அதிகார தலைவர் நான் தான், இது தேர்தல் ஆணையமே அனுமதிச்சிருக்கு. ஏன்னா பொதுக்குழு கூட்டி தலைவரா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி என்ன தலைவரா தேர்ந்தெடுத்து அது தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்கு நான் தலைவர் சொல்லிட்டு. ஒரு கட்சியில ஒருத்தரை தூக்குனாலும் அவரை விட்டு நீக்கினாலும் அது நான் தான், எனக்கு தான் அதிகாரம் கண்டி ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு இல்ல அப்படின்றத நம்ம அன்புமணி அவர்கள் தெல்ல தெளிவா சொல்றாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, தாயை யாருன்னா போட்டு அடிப்பாங்களா, எனக்கு எல்லாரை காட்டிலும் என் தாய் தான் மேல, ஐயா அவர்கள் பொய் சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதற்கிடையில திலகபாமா, அப்புறம் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார், இவங்க எல்லாரையும் என்ன பண்ணிருக்காரு, கட்சி பதவியில இருந்து தூக்கி இருக்கிறாரு ஐயா ராமதாஸ் அவர்கள். ஆனா அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஐயா எடுத்த முடிவுக்கு எதிராகவே
கட்சியில இருந்து யாரெல்லாம் நீக்கப்படுகிறார்களோ அவங்க எல்லாம் அதே பதவியில தான் இருப்பாங்க. இப்ப நீக்கப்பட்டவங்க இல்ல, இதுக்கப்புறம் நீக்கப்பட போறவங்க எல்லாமே அதே பதவியில தான் இருப்பாங்க. இது தலைவராகிய நான் சொல்றேன், எனக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா அன்புமணி அவர்கள் ராமதாஸுக்கு எதிராவே என்ன பண்றாரு, விஷயத்த சொல்றாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜி.கே. மணி போன்றவர்கள் என்ன பண்றாங்க, எங்களுக்கு ரொம்ப மன சங்கடமா இருக்கு, மனசு கஷ்டமா இருக்கு. அவங்க மற்ற தலைவர்கள் எல்லாரும் சரி, பாமக உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து மனவேதனையில இருக்கும், மன உச்சத்துல இருக்கும். ஏன்னா அப்பாவும் பையனும் சண்டை போடுறதுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து பாமக வந்து இது மாதிரி பண்றாங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் அவர்லாம் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் ஏன் அரசியலுக்கு வந்தனோ அப்படின்ற மாதிரி எனக்கு யோசிக்க தோணுது. இவங்க 2 பேரும் சமாதானம் ஆகலன்னா நான் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிடுவேன், கட்சியை விட்டு நான் நீங்கிடுவேன் அப்படின்ற ரேஞ்சில அவரும் சொல்றாரு. சோ பாமகக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏன்னா எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணிருந்தோம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இது மேல உச்சத்துக்கு போயிட்டு இப்ப பாமகவை 2ஆ உடையுது அப்படின்ற ரேஞ்சில தான் வந்துருச்சு. பாமக 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 அப்படின்ற மாதிரி தான் ராமதாஸ் பாமக அன்புமணி பாமக அப்படின்ற போற ரேஞ்சில தான் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு அன்புமணி அவர்களுக்கு தான் என்ன பண்றாங்க, ஆதரவு தராங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. அட் சேம் டைம் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் ஆதரவு தராங்க. ஏன்னா வன்னியர் சங்கம் போன்றவர்கள்லாம் வந்து நம்ம ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு தான் ஆதரவு தரதான் சொல்லிருக்கு. ஆனா 2மே உடஞ்சிருச்சு. ஆனா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக கூட போனீங்கன்னா அந்த கட்சி உருப்படாது, நபர்களும் உருப்பட மாட்டார்கள் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு சிறந்த உதாரணம். ஏன்னா நீங்க வட மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சிவசேனா கட்சி எந்த ரேஞ்சுக்கு போச்சு, தேசியவாத காங்கிரஸ் கட்சி எந்த ரேஞ்சுக்கு போச்சு, இன்னும் நிறைய பட்டியலிட்டே போகலாம். இப்ப தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூடாரத்துக்குள்ள பாஜக நுழைஞ்சிச்சு. இன்னைக்கு அதிமுக சிக்கி சின்னாபின்னமா போயிருச்சு. இப்ப பாமக அடுத்து பாமகக்குள்ளேயும் சிக்கி சின்னாபின்னமா போகுது. சோ இந்த ரேஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாமக இன்னும் இந்த பாத்தீங்கன்னா அடிபட்டு நொந்து நூடல்ஸ் ஆகிரும் அப்படின்னு ஒரு ரேஞ்சில தான் இருக்கு. சோ பாஜகவும் இதுக்கு ஒரு முழுக்க காரணம் சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் சொல்றாங்க. பொதுவாகவே எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அதான் சொல்றாங்க. பாஜக எந்த கட்சியில அவங்க போய் கால் எடுத்து வைக்கிறாங்களோ அது உருப்படாது அப்படின்ற ரேஞ்சில தான் அரசியல் வட்டாரங்களும் பேசும் பொருளா இருக்கு. அந்த பேசும் ராமதாஸ் ஐயா நினைக்கிற மாதிரி திமுகல போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆமா, ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு திமுக போறதுக்கு ரொம்ப விருப்பம். ஏன்னா திமுகல போய் கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் ஒருவேளை பாமக 2ஆ உடைச்சுன்னா திமுக போய் ஐக்கியமாகிறதுக்கு, ஆனா திமுக போறதுக்கும் வாய்ப்பு இல்ல அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளை கட்சியை நீக்கிட்டு திமுக வந்து கூட்டணி பாமக கூட கூட்டணி வைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சோ அதனால பாமக வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக பக்கம் போயிட மாட்டார் அப்படின்னு ஒரு ரேஞ்சில இருக்கு. சோ தேர்தலுக்குள்ள இந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனலிஸ்டுக்கு வந்துரும். பாமக உடையுதா? ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு பாமக உடையிற ரேஞ்சில தான் இருக்கு. ஏன்னா இப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் எதிர்த்துட்டு அரசியல் செய்யற ரேஞ்சுக்கு அன்புமணி அவர்கள் துணிஞ்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. இப்ப ஐயாவோட அதிரடியான முடிவு என்ன இருக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் இருக்குல்ல. இதை நோக்கி தான் வந்து என்ன பண்றாங்க, அரசியல் நகர்களும் ஒன்னொன்னு நகர்ந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. சோ ஏற்கனவே வந்து அதிமுக அண்ட் பாஜக கூட்டணி வந்து ரொம்ப ஒரு மாறி போய்கிட்டு இருக்கு அரசியல் வட்டாரத்துல அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ எடப்பாடி அவரோட சுயநலத்துக்காக கட்சியை கொண்டு போய் அங்க அடமானம் வச்சுட்டாரு. அமித்ஷா அவர்களும் அவங்களோட ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காக இவங்களை சேர்த்துக்கிட்டு இவங்க மூலியமா தமிழ்நாட்டுக்குள்ள நுழையலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப ஏற்கனவே இந்த பிரச்சனையே ஓயல. ஆனா இப்ப திரும்பவும் அமித்ஷா வந்து புதுசா ஏதோ ஒரு விஷயத்த வந்து கிளப்ப போறாரா? ஸோ அது என்ன விஷயம்? ஆமா, அதாவது பாஜக வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஓட்டும் பாஜக ஓட்டும் கணிசனமா வந்துருமா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் ஒரு புதுவிதமான ஆயுதத்தை என்ன பண்ணிருக்காரு, தன்னுடைய கையில் எடுத்திருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தமிழ்நாட்டுல வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 42 லட்சம் தெலுங்கு பேசும் மக்கள் இருக்காங்க. சோ இந்த தெலுங்கர் ஓட்டுகளை வந்து ஒன்றிணைக்கணும், செதறக்கூடாது அப்படின்ற ஒரு ரேஞ்சில அமித்ஷா அவர்கள் ஒரு புது கணக்கை வந்து என்ன பண்ணிருக்காரு, போட்டிருக்காரு. யாரை வச்சு இதை வந்து கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவன் கல்யாண கூட்டு வந்து நம்ம இங்க கவர் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரே தேர்தல் ஒரே நாடு அப்படின்ற விஷயத்துல பவன் கல்யாண கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, பேச வச்சாங்க. சோ அதுலயே அந்த பல்ஸ் பாத்துட்டாங்க, பாஜக வந்து அந்த பல்ஸ் பாத்துட்டாங்க. சோ பவன் கல்யாணுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த தமிழ் ஆடியன்ஸ், அந்த தமிழ்ல தெலுங்கு பேசும் மக்கள் இருக்காங்க, அவங்க மத்தியில கொஞ்சம் ஆடியன்ஸ் இருக்காங்க. சோ அவரை கொண்டு வந்து இந்த பிரச்சாரத்துல ஈடுபட்டுட்டா, தேர்தலில் ஈடுபடுத்திட்டா அந்த தெலுங்கு பேசும் மக்கள் ஓட்டு வந்து நம்ம கணிசமா வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அமித்ஷா அவர்கள் என்ன பண்றாரு, திட்டம் போடுறாரு. ஆனா இதை வந்து பாஜகவை இது மாதிரி பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதிமுக கொஞ்சம் கூட என்ன பண்ணல, விரும்பவே இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இப்ப பாஜக கூட
கூட்டணி வச்சிருக்கோம், இது வந்து தோல்வி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்பவே பேசப்படுது. மாவட்ட செயலாளர்கள் மத்தியிலே அந்த அதிருப்திகள் இருக்கு. அந்த அதிருப்தியெல்லாம் ஈடு செய்யறதுக்கு தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, கறி விருந்தெல்லாம் வச்சாரு. மாவட்ட செயலாளர்கள் கூட்டி சமரசம் பண்ணாரு. எப்பா நீங்க இது மாதிரி வந்து ரொம்ப கோவப்படுறாதீங்க, பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சமரசம் பண்ணாரு. சமரசம் பண்ணி வச்சிருந்தவரை இப்போ திடீர்னு வந்து அமித்ஷா அவர்கள் இந்த மாதிரி வந்து ஒரு செயல்ல ஈடுபடும் பொழுது அது வந்து எப்படி சாத்தியம் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. சோ ஒருவேளை பாஜக அதை கவர் பண்ணிட்டா அதிமுகவுக்கு அது கை கொடுக்காம போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டா எடப்பாடி பழனிசாமி இப்ப கதி கலங்கி இருக்கிறதா ஒரு செய்தியை வந்துட்டு இருக்கு. இது எப்படி முடிய போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா நீங்க திமுக கூட்டணி எடுத்துட்டீங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. அதுல எந்த வித மாற்று கருத்தே இல்ல. திமுக எப்படி எப்படிலாம் தேர்தல் வியூகம் போடுறாங்க அப்படின்றத வந்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து என்ன பண்றாங்க, கவனிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு ஈடா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஈடா இல்ல அது டபுள் மடங்காவே பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பாஜகவும் அதிமுக இந்த பாஜக அதிமுக கூட்டணி மேல்மட்ட வலையில தான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. கீழ்மட்டத்துல உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்றத பட்சத்துல சோ ஒரு சில வாக்குகளும் நம்மளுக்கு வராம பாஜக தடுத்துருமோ அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் என்ன பண்றாங்க, பவன் கல்யாணம் வச்சு இங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த கவர் பண்ணிக்கலாம், இந்த தெலுங்கு பேசும் மக்கள் ஓட்டுகளை நம்ம கவர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ரேஞ்சில தான் அமித்ஷா அவர்கள் திட்டமிட்டு இருக்குதா தகவல். இதை வந்து பாஜக வந்து இது மாதிரி பண்றத அதிமுக ரொம்ப விரும்பவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி இதுக்கு ஒரு வந்து கதிகலங்க எனக்கு. ஏன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, இவங்க இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அப்ப நம்மளுக்கு எப்படி ஒரு 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 வாக்கு வங்கி வரும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமியும் இருக்கிறதா தகவல் வந்துட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றது. ஏன்னா பவன் கல்யாண் வந்து இங்க பிரச்சாரம் செய்தாதான் பாஜக வின் பண்ற ரேஞ்சில போயிருச்சா அப்படின்ற ஒரு ரேஞ்சில இருக்கு. ஏன்னா பாஜக அதிமுக ஆட்சி பிடித்து எந்த எல்லைக்கு அவனால போறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. அதனால ஒட்டுமொத்த இந்தியாவில இருக்கிற எல்லாரையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இறக்குறதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் யார் யாரு நட்சத்திர பேச்சாளர்கள் பாஜக கூட்டணியில இருக்கிறாங்களோ எல்லாரையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருங்க. ஆனா நீங்க யாரை வேணா கொண்டு வாங்க, இங்க திமுக கூட்டணிய ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. கண்டிப்பா இதுல இது இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கப்ப நம்ம நேத்து வந்து தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசணும். ராஜ்மோகன் வந்து பேசியிருந்தாரு, பாஜக கூட கூட்டணி இருக்கிற வரைக்கும் அதிமுக வந்து யாரும் உள்ள நுழைய முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனா இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக வெற்றி கழகத்தை பத்தி யாரும் விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இது என்ன மாதிரி ஒரு பாண்டிங்ல போகுது? இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்பத்திலே விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு பாத்தீங்களா, அப்பவே என்ன பேசப்பட்டதுன்னா விஜயும் அதிமுகவும் கூட்டணியில வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்ற பேசிட்டு இருக்கிற டைம்ல அப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு ஜெனரல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு, தமிழக வெற்றி கழகத்தை பத்தி யாரும் விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாஜக கூட இவங்க கூட்டணி வச்சாங்க. பாஜக கூட கூட்டணி வச்சுட்டு பாஜக கூட நிலையான கூட்டணி இல்ல அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், நல்லாவே தெரியும். இது அதிமுக காரங்களே நல்லா தெரியும். ஏன்னா மாவட்ட செயலாளர் ரிப்போர்ட்டர் எல்லாம் கொடுத்திருக்காங்க. என்னன்னா கிரவுண்ட் லெவல்ல இறங்கி நீங்க வந்து கருத்து கணிப்பு கேட்டீங்களா பாஜக அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கான்னு. ஏன்னா லோக்கல் எலெக்ஷன் பண்றாங்களா அவங்களுக்கு தான் தெரியுங்க, மேல இருக்கிற உங்களுக்கு என்ன தெரியும். அதனால இந்த கூட்டணி வந்து செல்லுபடியாது. இதுல இன்னொரு விஷயம் நீங்கன்னா அதிமுக காரங்களே நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற ரேஞ்சில தான் நீங்க வச்சிருக்கிற கூட்டணி லட்சணம் தெரியுது அப்படின்ற ரேஞ்சில தான் மாவட்ட செயலாளர் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டாரு. இதுல மத்தியில நேத்து தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலர் ராஜ்மோகன் என்ன சொன்னார்னா, பாஜக கூட கூட்டணியில இருக்கிற வரைக்கும் அதிமுக கூட ஒட்டு இல்லை, உறவு இல்லைன்னு. அப்போ அவங்க கூட்டணி இல்லைன்னா நாங்க எல்லா கூட்டணி உறவும் நான் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்ட மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி குறித்து இங்க தாவேகா சொன்னதை கருத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம். சோ அவங்க சொன்ன அடுத்த நாளே தமிழக வெற்றி கழகத்தையும் விஜயம் பத்தி நீங்க யாரும் விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போறாருன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றதா நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியுது. அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. சோ இந்த சமயத்துல இதை வந்து பாஜக கொஞ்சம் அனலிஸ்டிகம் பண்ணுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல சந்தோஷமாவே இருக்கு, ஒரு விதத்துல பகிரங்கமா யோசிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி இணைச்சிடலாம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக நினைக்குது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கடம்பூர் ராஜு வந்து ஒரு கருத்து சொன்னாரு, திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்குறதுக்கு எந்தெந்த கட்சிகள்லாம் நினைக்கிறாங்களோ அந்த கட்சியெல்லாம் தாராளமா பாஜக அதிமுக கூட்டணியில சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி விஜய் அவர்களும் தாராளமாக வரலாம், அவர்களுக்கு கதவு எப்பவுமே திறந்திருக்கு, அவர் வரணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசினார். சோ இது குறித்து கடம்பூர் ராஜு இது மாதிரி விஜய் குறித்து பேசியிருக்கிறாரு. உங்க கருத்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேட்கும்போது கடம்பூர் ராஜு என்ன சொன்ன கருத்தை நானும் வரவேற்கிறேன். விஜய் அவர்கள் தாராளமா வரணும், அதுதான் எங்களுடைய விருப்பமா இருக்கு. ஏன்னா திமுகவை
ஒழிக்கிறதுக்கு ஒன்றுபட்ட கட்சிகளா எங்க கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில வரணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணமும் இருக்கு. சோ இந்த விவகாரத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டு கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து கொள்கை எதிரி பாஜக கூட கூட்டணியில இருக்கிற எந்த கட்சி கூட நாங்க என்ன பண்ண மாட்டோம், ஒட்டும் வச்சுக்க மாட்டோம், உரம் வச்சுக்க மாட்டோம், அவங்க கூட கூட்டணியை வச்சுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பாஜக கடுமையா விமர்சிச்சாரே கண்டி அதிமுக விமர்சிச்சாருன்னா விமர்சிக்கவே இல்லை. அதிமுகவுக்கு பரிதாபங்கள் தான் சொன்னாரு. நீங்க அவங்க கூட்டணியில இருக்கிற வரைக்கும் நாங்க என்ன பண்ண மாட்டோம், நாங்க வந்து உங்க கூட ஒட்டும் வச்சுக்க மாட்டோம், உரம் வச்சுக்க மாட்டோம் சொன்னாரு. அப்போ இங்க பாஜக ஒரு விதத்துல வந்து சந்தோஷப்படுத்தி எப்படியாச்சும் உள்ள கூட்டணியில வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி அனலிஸ்டிக் பண்ணிருக்காங்க, ஸ்கேன் பண்ணிருக்காங்க. அவர் எப்பேற்பட்ட ஆளு, ஏன்னா ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திரும்புற ஆளு நம்ம ஆளு. அது அவருடைய சதி வேலைகள்லாம் எல்லா வேலையும் பார்த்திருக்காங்க. சோ எடப்பாடி பழனிசாமி நாளை பின்ன இது மாதிரி சதி வேலைகள் பண்ணலாம், நம்ம கூட கூட்டணியை முறிச்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்து கூட போய் கூட்டணி வைக்கலாம், அதுக்காக தான் இவர் இப்படி பேசி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்திக்கப்படும். ஏன்னா இத்தனை நாள் சொல்லாதவர் இப்ப எதுக்கு திடீர்னு சொல்லணும்? அரசியல்ல பரபரப்பா பேசப்படுது, ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி நிலையான கூட்டணி இல்ல, ஸ்ட்ராங்கான கூட்டணி இல்ல சொல்லிட்டு எல்லா பத்திரிகையாளர்களும் செய்தியாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் கட்சி தலைவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு அதிமுக பாஜக மேல எதுக்கு இப்படி பாசம் காட்டுறாங்க, ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாஜக ரொம்ப என்ன பண்றாங்க, கதி கலங்கி தான் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ தமிழக வெற்றி கழகத்தை பத்தியும் விஜயை பற்றியும் யாரும் விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்ன கருத்து கொஞ்சம் யோசிக்க தான் வச்சிருக்கு பாஜகவை. ஒருவேளை கூட்டணியை முறிச்சுக்கிட்டு லாஸ்ட் மினிட்ல போயிட்டு தமிழக வெற்றி கழகத்துல கூட்டணி வச்சா பாஜக எந்த மேல் நடவடிக்கை எடுக்க முடியாது. அப்படி ஒருவேளை எடுத்தாங்கன்னா இவங்க வந்து அதையே என்ன பண்ணலாம், பிரச்சாரத்துக்கு இது பண்ணலாம். ஏன்னா பாஜக கூட கூட்டணியில இருக்கு, எங்க மேல நடவடிக்கை எதுவுமே எடுக்கல, கூட்டணியில இருந்து விலகிட்ட பிறகு எங்க மேல கடுமையான நடவடிக்கிறாங்க, பாஜக அரசியல் பழி வாங்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பாஜக இருந்து ஒரு கெட்ட பேர் ஆயிடும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் டைம்ல அப்படி பாஜக வந்து பழி வாங்காது. தேர்தல் முடிஞ்சிட்ட பேர் அது வாங்குவாங்க, அது வேற விஷயம். ஆனா தேர்தலுக்கு முன்னாடி பாஜக கூட்டணியில இருந்து அதிமுக விலகி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சுச்சுன்னா இவங்களால எந்த விதமான நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்றத நிரசனம் உண்மையா இருக்கு. சோ தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அதிமுக வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அரசியல்ல வந்து இன்னைக்கு இதுல இருக்கிறவங்க நாளைக்கு எதுல இருப்பாங்கன்னு நம்மளால வந்து சொல்லவே முடியாது. சோ தேர்தல் வரைக்கும் எல்லாமே வந்து இப்படிதான் அப்படி இப்படின்னு அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். So, தொடர்ந்து அரசியல் களத்துல நாளுக்கு நாள் பல நிகழ்வுகள், பல மாற்றங்கள், பல திருப்பங்கள் நடந்துகிட்டே இருக்கு. நம்மளும் அதை வந்து தினமும் பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் என்ன அப்படின்றத நம்ம உணரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து தினமும் நியூஸா வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். சோ இன்னைக்கு அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி ஆராய்வோம். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.